ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வீடியோ, அதாவது டெக்ஸ்ட் டு இமேஜ் கன்வெர்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அதோட அவுட்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட் இமேஜாக வந்து வரும். ஸோ அந்த இந்த இமேஜ் தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட் இமேஜாக அந்த இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்புட் வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், இது பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து, ஸோ நீங்கள் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லை வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல, அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நான் பட்டனில் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டெர்மினல் வந்து உங்களுக்கு தெரியலன்னா இங்கே போய்ட்டு டெர்மினல் அப்படின்னு போட்டிங்கன்னா டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு இன்ஸ்டால் pywhatkit. ஸோ இது வந்து இந்த கமாண்டையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுற மாடியூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வந்துச்சு. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகிட்டு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒரு 2 MBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் pywhatkit நம்ம இன்ஸ்டால் பண்ண மாடியூல் பேர் import image to ASCII art. ஸோ இங்கே இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, நம்ம வந்து pywhatkit அப்படின்ற ஒரு மாடியூலில் இருந்து இமேஜ் டு ASCII art அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறோன்னா ASCII அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 லைனோட 2 வேர்டோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வாட்டியும் நான் இந்த இமேஜ் டு ASCII ஆர்ட்னு எழுத தேவையில்லை. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா CH அப்படின்னு மட்டும் எழுதிட்டாலே போதும். ஸோ ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இமேஜ் வேரியபிள். ஸோ இதான் நம்ம ஆக்சுவல் ஃபங்க்ஷனே இது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH அப்படின்றதுக்குள்ளே நம்ம 2 இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமேஜோட பாத், அப்புறம் வந்து அவுட்புட் ஃபைல். இது 2த்தையும் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இமேஜ் பாத் அது ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு 4-5 இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அயன்மேன், டோரேமான் அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட பாத் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் பாத் வந்து கிடச்சிடும். ஸோ Ctrl+C பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம கோடுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து ஒரு வேரியபிள்குள்ளே image1 அப்படின்ற வேரியபிள்குள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு // போட்டு அந்த இமேஜோட நேம் doraemon.jpg வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். டோரேமான் கரெக்டாக போட்டிருக்கேன்னா கரெக்ட். இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். ஸோ இந்த எங்கெல்லாம் நீங்கள் // பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்து டபுள் // கொடுக்கணும். இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து // வந்து எஸ்கேப் கீன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம டபுள் // கொடுத்தா தான் அங்கே சிங்கிள் // வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மில் ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ நம்ம வந்து T1 அப்படின்ற வேரியபிள்குள்ளே நம்ம டெக்ஸ்டோட நேம் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ T1.txt அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த T1 பதிலாக நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ TORE அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளிசிட்டிக்காக T1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ image1, T1 அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம் முடிச்சோம். இப்போ வந்து Ctrl+S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பட்டன் ரன் கோட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோட் வந்து ரன் ஆகிடும். திருப்பி வந்து இங்கே இருக்கிறது அப்படியே ஃபஸ்ட்டு வந்துடும். நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த T1 வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்காது கோட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து T1 இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டோரேமானோட நோட்பேட், அதாவது ASCII art அப்படின்ற ஒரு அவுட்புட் ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து சேவ் ஆகிருக்க லொக்கேஷன் போனோன்னா T1 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நோட்பேட் ஃபைல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸோ நம்ம 4-5 இமேஜ் போட்டிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட புதுசாக வந்து டெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தது தான் டோரேமானோட இமேஜ், இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அயன்மேனோட கார்ட்டூன் இமேஜ். இதோட ஒரிஜினல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். ஸோ பிக்காச்சூவோட இமேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிக்காச்சூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ராபர்ட் ஸோ இந்த இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ண ஸோ இப்படி தான் அவுட்புட் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தந்தையோட சின்சானோட இமேஜ். ஸோ சின்சான் அவரோட இமேஜ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்ததுன்னா கீழே வந்து ஓகே அப்படின்னு போடுங்க. புரியலன்னா உங்கள் டவுட் என்னன்னு கீழே கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, bye from Iran.